எல்லாருக்கும் வணக்கம். நேத்து ஸ்டாய்க் பிலாசபில பார்த்தோம் இல்லையா? எது உன் கண்ட்ரோல்ல இருக்கோ அத பண்ணு. கண்ட்ரோல் இல்லாத கவலைப்படாத. பேர், பணம், புகழோட நல்லவனா வாழணும். அதுக்கு சில குணங்கள வளர்த்துக்கோ. உணர்ச்சிகளுக்கு அடிபணியாம எந்த விஷயத்தையும் சரியான முறையில அப்ரோச் பண்ணா சரியான உணர்ச்சிகள் வரும். அப்படின்னு சொல்லி ஸ்டாய்க் பிலாசபி பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் கீதைக்கு வருவோம். இன்னைக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்ட கடல்ல மிதக்குதுன்னா, அந்த கடல் அலை மேல போம்போது கட்டம் மேல போகும். அலை கீழ வரும்போது கட்ட கீழ வரும். சுகமும், துக்கமும் நிரந்தரம் கிடையாது. சுகமா இருக்கேன்னு, சந்தோஷமா இருக்கேன்னு மேல போறோம்னா, துக்கம்ன்றது கீழயே வந்து தான் ஆகணும். இது நிலையில்லாதது. ஓகே. இந்த நிலையில்லாத விஷயங்கள தான் வாழ்க்கை. ஓகே. ஆனா, இந்த நிலையில்லாத ஒரு உலகத்துல எப்படி இருக்கணும்னா, பாறை மாரி இருக்கணுன்றாரு. அந்த அதே அலைகள் பாறைய நகர்த்துறதில்ல. பெரிய பாறைகள மோதி, மோதி அலை தான் சாகுது. ஓகே. ஸோ அதோட அதோட தாத்பரியம் என்னன்னா, நீ நல்லவனாக தர்ம குணத்தோட நல்லவனாக ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல ராக் மாரி இருந்தேன்னா, இருந்து உனக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறதோ, துக்கம், சுகம்னு கர்மாக்கு ஏத்த மாரி என்ன கிடைக்கிறதோ, அத சைலன்ட்டா அனுபவின்றாரு. டிக்னிஃபைடா அனுபவின்றாரு. ஓகே. ரொம்ப பெரிய விஷயம் இது. இதுக்கும் ஸ்டாய்க் பிலாசபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவனும் என்ன சொல்றான்? சுகம், துக்கம் நம்ம எதா ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரியாக்ஷன் சொன்னா கூட, நம்ம கர்மாக்கு ஏத்த மாரி நமக்கு வருது. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. எது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அத பத்தி கவலைப்படாம, எது முக்கியமோ, எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ அத பண்ணிக்கிட்டு, தர்மமான காரியத்த பண்ணிக்கிட்டு, வருவதை டிக்னிஃபைடா அனுபவிச்சு இந்த பிறப்ப முடிக்கணுன்றார். ஸோ, கீதையில கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு சொல்றதும், ஸ்டாயிக் பிலாசபி நமக்கு சொல்றதும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. உலகம் பூராவும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் லேங்குவேஜும் வேற வேறையா இருக்கலாம் ஒழிய, சொல்ற கருத்து ஒண்ணா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தர்மா இன்டர்நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.